ஆனா ஒண்ணுடா, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இப்படி அடி வாங்கினா தானே புத்தி வரும். ஏன்டா அப்படி சொல்ற? ஆமாடா. டேய், அங்க போய் பேசும்போது எவ்வளவு திமிரா பேசினா. அதுவும் ஒரு கல்யாண பையன் அடைய நினைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு தேவைதான்டா. டேய், அதுக்காக ஒரு பொண்ணு அப்படிலாம் அடிக்கிறது தப்புடா. டேய், இது என்ன பொண்ணு பையன்? அந்த பிள்ளை நடந்துகிட்ட தப்பா இருக்குல்ல. இப்படி பண்ணாதான் அந்த பிள்ளை திருந்தும். இனிமே பாரு, அந்த ரவி பக்கமே வராது. இல்ல, தப்பான விஷயத்த சரின்னு இவ்வளவு அடிச்சு பேசுறியே, அப்படின்னா எனக்கு தெரியாம நீ ஏதாவது ஆளை வச்சு அந்த நீத்துவ முத்து, என்ன சந்தேகப்படுறியா நீ? இல்ல, நீ பேசுற பார்த்தா அப்படிதான்டா இருக்கு. இதுக்கு தாண்டா அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைக்க கூடாதுங்கிறது. ஏய், இப்ப நீ டென்ஷன் ஆவற? பின்ன அவன் எப்படி பேசுறான் பாரு. அன்னைக்கு இவன் கூப்பிட்டான் தானே, இவன் கூட நான் போனேன். அந்த பொண்ணு ஒரு தப்பான பொண்ணு, அதுக்குதான் அவ கடையை உடைக்கணும்னு சொன்னேன். இது தப்பாடா? டேய் செல்வம், இல்லடா, நீ இவ்வளவு வேகமா சொல்றத பார்த்தா நீ ஏதோ எனக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. நீ உண்மையை சொல்லு, நீ அந்த பொண்ணு ஆள வச்சிருச்சியா? ஹோட்டல் தீ வச்சியா? முத்து, இது சரியில்லடா. விடா. செல்வம் செல்வம், இருடா இல்ல வேண்டாம் முத்து, என்ன போய் சந்தேகப்படல நீ. டேய், உனக்காக நான் வந்தா அதுக்காக என்ன சந்தேகப்படுவியா நீ? ஏய், அதுக்கு இல்லடா, எனக்கு நல்ல விஷயம் நீ பண்ணியான்னு தான் கேட்டேன். முத்து, நான் ஒண்ணும் உன்ன மாதிரி கோவக்காரன் கிடையாதுடா. கை நீட்டுற பழக்கம் எனக்கு கிடையாது. மீனா, மீனா என்னாச்சு, ஏன் அழுகுற? மீனா என்னாச்சு, ஏன் அழுகுறேன்னு சொல்லு. ஆக்சிடென்டா? யாருக்கு, உனக்கா? ஐயோ செல்வமா, மீனா இப்பதான் மீனா சண்டை போட்டு போனா, அடிபட்டு உங்களுக்கு ஒன்னும் ஆகல இல்ல?